வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே மகர ராசி அன்பர்கள படாத பாடுபட்டுட்டீங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையில படாத விஷயமே இல்லை. இன்னும் என்னென்ன கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறோமேன்னு புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். எதிர்பார்த்தே ஏமாந்து போன உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது. எல்லாருக்குமே ஆதரவாக தான் இருக்கிறேன், நேர்மையாக தான் செயல்படுறேன், ஆனால் எனக்கு தான் உதவ யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சியாலேயே உங்கள் கடின உழைப்பாலேயே எல்லா வகையிலும் சிறப்படைய போகுது. தொடர்ந்து சோம்பலை மட்டும் கைவிட்டுட்டிங்கன்னா போதும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்களுடைய பொதுவான சிறப்பான குணங்களை நம்ம பார்த்துடலாம். மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு சிறப்புனே சொல்லலாம். வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே நீதி நேர்மையோடு செயல்படக்கூடியவங்க. உத்திராட நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்குது. காலப்புருஷனோட அங்க அமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய சரராசி தான் மகர ராசி. பொதுவாகவே காலச்சக்கரத்தில் 10வது வீடு தான் மகர ராசி. சனி பகவான் அதிபதியாக கொண்ட நபர்கள் உழைப்புக்கேற்று பிறந்திருக்கக்கூடியவங்க சொல்லலாம். பெரும்பாலும் ஓய்வு எடுக்க விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக ஆசைப்படவும் மாட்டாங்க. மகர ராசியோட உருவம் பார்த்தீங்கன்னா முதலை உருவம் தான். முதலை எப்படி இறைக்கி ஆடாமல் அசையாமல் இருக்குதோ அந்த மாதிரி தான் மகர ராசி அன்பர்களும் தனக்கான வாய்ப்பு வர வரைக்குமே காத்திருந்து வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்குவாங்க. பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது இவங்களுடைய சிறப்பு. கடலில் அலை எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி மனசில் புது புது எண்ணம் யோசனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய யோசனையும் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. சோர்வுங்கிறது இருக்காது. வாழ்க்கையில் இவங்க பாதாளத்துக்கே போனாலும் சரி மீண்டுமே எழுந்து வந்துடுவாங்க. இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மனித நேயத்தோடு இருக்கக்கூடியவங்க. சின்ன வயசில் மெலிந்த உடல், மாநிறம், கவர்ச்சியான கண்களோடு இருந்தாலும் வயது ஏற ஏற உயரத்துக்கு தகுந்த உடல்வாக அமைஞ்சிரும். அதே மாதிரி குழந்தை பருவத்தில் விழா எழும்பு வெறி தெரிகிற மாதிரி தான் இருப்பாங்க. வயது ஏற ஏற இவங்களுடைய தேகங்கிறது உருண்டு திரண்டு அமைஞ்சிடும். சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி சிக்கனமாக இருப்பாங்க. எதிர்காலம் பற்றின சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கும். தன்னோட அனுபவத்தை மற்றவங்களுக்கும் பாடமாக சொல்லிக் கொடுக்குற கெட்டிக்காரங்க. நல்ல ஒழுக்கம், பெரியவங்ககிட்ட மதித்து நடக்கக்கூடிய பண்பு, மற்றவங்கள துன்பத்தை கூட தன்னோட துன்பமாக நடித்து உதவி செய்யக்கூடிய குணம். அதே மாதிரி இவங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எங்கே பேசினாலும் சரி, இவங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னென்னா, இருட்டை கண்டா பயமாக இருக்கும். இவங்களுக்கு கிடைச்சதை கிடைக்காததை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறத வச்சு மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க. உண்மையை நேசிக்கக்கூடியவங்க. இழப்புகளை பற்றி நிறைய சிந்திக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை இழந்துட்டாங்கன்னா ஒரு 2, 3 நிமிஷம் தான் வருத்தப்படுவாங்க. அதுக்கு அடுத்த கட்ட வேலையை நோக்கி இவங்க பயணங்கிறது தொடங்கிடும். அதே மாதிரி பாட்டு பாடாத மகர ராசி அன்பர்களே இருக்க மாட்டாங்க. வீட்டில் எப்பயாவது பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமாக விளங்கக்கூடியவங்க. ஓலை குடிசையில் பிறந்திருந்தாலும் சரி, படிப்படியான முன்னேற்றங்கிறது இவங்க வாழ்க்கையில் இருக்கும். இளமையில் நிறைய கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் முதுமையில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு, பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும். மகர ராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை தியாகம் செஞ்சுருவீங்க. தன்னோட குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு கூட தனக்கே வந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பீங்க. எல்லாமே இழுத்து போட்டு செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்காக பாடுபட்டாலும் சரி, கடைசியில் நீ என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்குறவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகம். இருந்தாலும் அதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் தந்தைக்கு பின்னாடி உங்கள் வாழ்வில் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். திருமணத்துக்கு பின்னாடி, குழந்தை பிறப்புக்கு பின்னாடி உங்கள் வாழ்வில் ஒரு மேன்மைங்கிறது உண்டாகும். அதே மாதிரி மகர ராசி அன்புகள் குடும்பமாக இருக்கட்டும், வருவாய் நிலையாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருந்தாலும் வருவாய் உங்களால் ஈடு பண்ண முடியும், உருவாக்க முடியும். பொருளாதார தட்டுப்பாடு இருக்க வாய்ப்பில்லை. பேச்சாற்றல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பொதுவாகவே இந்த வக்கீல், நீதிபதி, ஜோதிட துறையில் மட்டும் இருந்துட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். எல்லாருமே உங்கள் பேச்சு மூலியமே கவர்ந்து தெரிவிங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கங்க தான் இருக்கும். வரவேண்டிய விஷயம் பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அது தாமதமாக ஏற்பட்டாலுமே உங்கள் வாழ்வில் நீங்கள் சமாளித்து கொண்டு வந்துடுவீங்க. சுகத்தையும் சரி, பொருளாதார நிலையும் சரி, உங்களால் அமைதியை கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். பூமி, நிலம் இது எல்லாமே சொத்து இது எல்லாமே சேர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் என்ன, உங்களால் எதையுமே உங்களுக்குன்னு அனுபவிக்க முடியாது. உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், உங்களால் அவங்க பயனடைவாங்க. ஆனால் அவங்களால உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை.
அடுத்தடுத்து பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டீங்க. குழந்தை பிறப்புக்கு பின்னாடி வீடு கட்டுறது, வீடு வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். அதே மாதிரி பெரும்பாலும் உங்கள் வீட்டுக்கு அருகில் மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. வாகனங்கிறது உங்களுக்கு காலம் தாழ்த்து தான் கிடைக்கும். பெரும்பாலும் உங்களுடைய வீடுகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பால் நிறைய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கும். சிறு சேமிப்பு, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சேமித்து வைக்கிறது நல்லது. அதாவது சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சுருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த தோள்பட்ட வலி, உடல் அலர்ஜி, குடல், தொண்டை புண், இந்த மாதிரி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொத்தைப்பல்லுங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அடிக்கடி தலைவலி உண்டாகிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால்களில் ஏதாவது பிரச்சனை, இப்படி ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் அவமானம் ஏற்பட்டாலுமே உங்கள் வாழ்வில் உங்கள் குணத்தாலேயே வாழ்வில் முன்னேற்றங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுடைய அடையாளமே உங்களுடைய பொறுமையும் எதையுமே நுட்பமாக சிந்திக்கக்கூடிய திறனும் தான். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, தட தாமதங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல பலன் அடுத்தது கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறீங்கன்னா பின்னாடியே வியாதி கூடவே வரும். எதையுமே உங்களால் முழுசாக அனுபவிக்க முடியாத நிலைமை இருந்துக்கும். இருந்தாலும் கடுமையான உழைப்பு மூலமாக முன்னுக்கு வரக்கூடியவங்க. பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் கஷ்டத்தை உணர்ற மாதிரி இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு பொருளாதார முன்னேற்றமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. அன்னதானங்கிறது தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி தாய்வழி ரீதியாகவும் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவுங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. இல்லாதவங்களுக்கு, ஏழை சிரமப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இனிப்பு, வாழைப்பழம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். சனி பகவானுடைய பூரண ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் திருமால் மேலே மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக இருக்கிறதால நீங்கள் பெருமாள் வழிபாட்டு கூடயே சிவபெருமான் வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க. கூடவே சனீஸ்வரர் வழிபாடு செய்யவும் இந்த காலத்தில் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையும் நந்தீஸ்வரர் வழிபாட்டையும் பிரதோஷ நாட்களில் நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்லது. அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். சில நேரங்களில் சில தடை, தாமதம், குறுக்கீடுகள் ஏற்படுத்த செய்யும். மனசை தளர விட்டாதீங்க. பகை கிரகங்களுடைய பார்வை குடும்பத்தில் சில நேரம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் மற்றவங்களை நம்பி இந்த காலத்தில் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. நீங்களே முன்னணி செய்கிறது நல்லது. ஒரு சில காரியங்களை சில இழப்பீடுங்கிறது ஏற்படுத்த செய்யும். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் திடீர்னு இடமாற்றம் எல்லாமே சிறப்பாமையும், மனசில் குழப்பம் மட்டும் அதிகரிக்கும். இந்த காலத்தில் எதையுமே கொஞ்சம் நிலைத்தன்மையோடு யோசிக்க பாருங்கள். அப்படி முடியலைன்னா யோகா, தியானம், இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள். உற்றார் வகையில் சரி, உறவினர் வகையிலும் சரி, ஆதரவுங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். இந்த காலத்தில் நிதானத்தோடையும் அமைதியோடும் செயல்படுங்க. அது மட்டும் இல்லை, காகத்திற்கு உணவு வச்சுட்டு வரதும், சூரிய பகவானை கை கும்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. ஆவணி 10, 15 அந்த தேதிக்கு அப்புறமா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையுமே உடனே செய்ய முடியாது. கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலை மாற்றலாமாங்கிற சிந்தனை இல்லாமல் மனசில் இருக்கும். உங்கள் திறமைக்கு அதுக்கு அப்புறமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். செய்யக்கூடிய பணிகள் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலத்தில் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், ஒரு அனுசரிப்பு தன்மைங்கிறது இருக்காது. இந்த காலத்தை கடந்து வந்துட்டாவே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பு தான். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். தொழிலை நல்லபடியாக நடத்தக்கூடிய வாய்ப்பு, விரிவு செய்யக்கூடிய ஆர்வம் எல்லாமே தன்னால் பிறக்கும். ஒரு நல்ல நிறுவனமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடங்களில் ஒரு நல்ல புதிய மாற்றமாக இருக்கட்டும், தொடர்ந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நினச்ச மாதிரியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, கட்டின வீட்டை பழுது பார்க்கலான்னு ஒரு எண்ணம் உங்கள் மனசில் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வருது. இந்த யோகம் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும். பொது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புகழுங்கிறது கூடி வரும். போட்டிகளுக்கு மத்தியில் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுட்டு வந்து உங்களுக்கு இனி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய நுணுக்கங்களை நீங்கள் கற்றுருக்குறீங்க. இந்த நுணுக்கங்களை வச்சே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். வாங்கியிருக்கக்கூடிய கடனை எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் கட்ட போகிறீங்க. தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் பருமன் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளி உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது இந்த காலத்தில் நல்லது. அதிகமாக தண்ணீர் பருகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி காய்ச்ச குடிநீரை இந்த காலத்தில் குடிக்கிறது நல்லது. சொந்த விஷயங்களை யார்கிட்டையுமே இந்த காலத்தில் அதிகமாக பகிர்ந்துக்க வேண்டாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனை இல்லாமல் இந்த காலத்தில் கொஞ்சம் அவசரம் காட்டாதீங்க. தொடர்ந்து சனி பகவானாலேயே கௌரவ பதவி எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலங்கிறது நெருங்கி வந்திருக்குது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் தேடி வரும். சொந்த வீட்டுக்கு போகலாங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பு. நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்பட போகுது. தொடர்ந்துமே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுக்குமே உங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிங்கிறது ஏற்படும்.
இது வரைக்குமே போதுங்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நினச்சி வாழ்ந்தவங்களுக்கு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கிறது அமைஞ்சிருக்குது. பணத்தோட அருமையை இது வரைக்குமே நீங்கள் புரிஞ்சிருக்க மாட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அதை நீங்கள் புரிஞ்சு செயல்பட்டாவே அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்படையும். மேலுமே இந்த மாதத்தில் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுது, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.